இது பார்த்த கிளாஸஸ் என்ன அப்படின்ற ஒரு சின்ன ரீகால் கொடுத்துட்டு இன்னைக்கு கிளாஸுக்குள்ளே போயிடலாம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்ற சின்ன ஒரு டிஸ்கஷன். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் என்ன, பார்ஷல்னா என்ன, ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்னால் எப்படி நம்ம ஆன்சர் பண்ண முடியும், ஆர்டர் என்ன, டிகிரி என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணிட்டு இருக்கோன்றதை பேசிக்காக இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா ஆர்டர் 1ன்னு இருக்கணும், அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸில் இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயம். ஓகேங்களா? ஸோ பேசிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது செப்பரபிள், அதாவது டிஎக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் டிஒய் எல்லாம் ஒரு பக்கம் பிரிக்க முடியணும். இப்படி பிரிக்க முடிஞ்சால் செப்பரபிள் வேரியபிள்னு சொல்லுவோம். செகண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ் பார்த்தோம். ஹோமோஜீனியஸ் அப்படின்னா செப்பரபிளாக பிரிக்க முடியாததை ஹோமோஜீனியஸ் y is equal to vx. அப்போ எக்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், v தனியாக எக்ஸ் தனியாக பிரிப்போம், dx இந்த பக்கம் dv, இப்படி நம்ம பிரித்தோம். சரிங்களா? ஸோ தேர்டு நம்ம பார்த்தது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஆர்டர் 1 இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ்லேயே லீனியர் ஆர்டர் 1ன்ற மாதிரி இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் எப்படி அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ கிளாஸ்க்குள்ள இப்போ நம்ம டைரெக்டாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ரிமைனிங் என்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ ஒரு கொஷின் எடுக்கிறோம், அந்த கொஷினை வந்துட்டு எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபார் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுங்கிறத தெளிவாக பார்க்கலாம். Okay, so differential equations in the order the form of dy by dx plus pq, that is py இருக்கும், py is equal to q. இந்த இடத்துல y இருக்குங்க, இங்கே இருக்கக்கூடிய y. ஓகேங்களா? வேற எல்லா இடத்துலையும் pqலாம் எப்படி இருக்கணும், இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம், இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த ஆர்டர் த ஃபார்மில் தான் இருக்குது. 4x divided by x square plus 1 into y equal to q. ஸோ p இன்டகிரேஷனில் வரக்கூடிய இந்த பியை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இன்டகிரேஷன் ஸ்டெப்ஸை நம்ம கரெக்டாக போடல அப்படின்னா நமக்கு தப்பாக தான் ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அ டேர்ம் e power of integration p dx அப்படின்றத e power of integration 4x divided by x square plus 1. இப்போ டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், 2x கிடைக்குமா? அப்போ மேலே 2x இருக்கணும்னு என்ன பண்ணணும், நம்ம 2 காமனாக வெளியே எடுக்கிறேன். இது எல்லாமே எக்ஸ்போனன்ஷியல் பவரில் நடக்கிறத தான் கன்சிடர் பண்ணுறோம். 2 காமனாக வெளியே எடுத்துட்டுனா 2 டைம்ஸ் ஆஃப்னு கிடச்சிருது, e power of x dx. அப்போது e power of 2 log of x square plus 1. ஓகேங்களா? இப்போ லாகில் முன்னாடி மல்டிப்ளேயில் இருந்தால் எப்படி எழுதுவோம், பவரில் எழுதிடுவோன்னு சொல்லியிருக்கேன். e power of log x square plus 1 the whole square. இப்போ எக்ஸ்போனன்ஷியலும் லாக் கேன்சல் ஆகிடும், நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் திஸ் இஸ் அ IF, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இது ஆன்சராக நமக்கு கிடைக்குது. இப்போ டைரெக்டாக சொல்யூஷன்ஸ் என்னன்றதை ஞாபகப்படுத்துங்க. y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் q இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு dxன்னு சொல்லுவோம்.
ஸோ இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இந்த ஸ்டெப் சொல்லிட்டுருக்கேன். சொல்யூஷன்ஸ்குள்ளே கொண்டு போய் அப்ளை பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் அ டேர்ம் கியூ இது ஆல்ரெடி இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் பவரில் ஒரு 2 டைம்ஸ் இருக்குது, இங்கே ஒரு தடவை கேன்சல் ஆகும். அப்போது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன கிடைக்குது, டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். இப்போ இதோட டேர்ம் என்ன, இன்டகிரேஷன் ஆஃப் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிஎக்ஸ் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். மேலே ஏ இருந்துச்சு, இங்கேயும் கீழே ஏ ஸ்கொயர் இருந்துச்சுன்னா 1 பை ஏ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏன்னு சொல்லுவோம். இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுருக்கணும், இல்லைன்னா கஷ்டங்க. டைரக்ட் ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுருக்கேன். ஓகேவா? ஓகே, இது வரைக்கும் கொண்டு வந்து விட்டாச்சுங்க. இப்போ ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடலாம். சப்போஸ் அந்த ஃபார்மேஷனில் இல்லை சார், அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃபார்மேஷனுக்கு மாற்றி நம்ம ஆன்சர் பண்ணணும். அந்த ஃபார்மேஷனில் இல்லாத கொஷின்ஸ் எல்லாம் இருக்கா, தாராளமாக நிறைய இருக்குதுங்க. இதை இப்போ பார்க்கலாம். இது ஒரு கொஷின் தான். ஓகே, ஸோ கொஷின் பாருங்க இங்கே. This is a question. The given question is x plus 2 y power 3 dy by d. ஹோமோஜீனியஸ்னா மேலேயும் கீழேயும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கும். டினாமினேட்டர்லேயும் எக்ஸ், மேலேயும் எக்ஸ், கீழே எக்ஸ்ன்ற மாதிரி இருக்கும். அதோட பவர்ஸ் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். இங்கே 2 இருக்குன்னா இங்கே 2 இருக்கும். ஸோ இந்த டேர்ம் என்ன பண்ணுறோன்னு பாருங்க, எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸு ப்ளஸ் எனக்கு இந்த இடத்துல என்ன வந்திருக்க கூடாது, ஸோ இந்த டேர்ம்ஸ் வந்திருக்க கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த டேர்ம் வரக்கூடாது அப்படின்னா த டினாமினேட்டர் பிளேசஸ் நல்லா கவனம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் வேற வழியே இல்லாமல் வந்துருச்சு. நான் என்னவா சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிறேன். இது ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறேன். ஸோ ஒய்யின் சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். கேக்குதுங்களா? இப்போ கேக்குதுங்க சார். ஓகே, ஓகேங்க. நான் என்ன பண்றேன், மைனஸ்
சார் உங்க வாய்ஸே கிளியரா இல்ல சார். ஏ ஐக்யூ எக்ஸ்கியூஸ் மீ சார், வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. ஏதாவது ரிப்ளை பண்ணா தெரியும். சரிங்க, இப்போ டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கக்கூடியதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கக்கூடிய, ஏன்னா சம்ம அந்த மாதிரி இருக்குன்றதுனால இங்க எல்லாத்துலயும் இங்க பாருங்க, இங்கேயும் y இருக்கு, y⁻3 இருக்கு. எனக்கு என்னன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ இங்கேயும் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ் இருந்துச்சுன்னா சம் வந்துட்டு இந்த மாதிரி நான் சொல்லுவேன், dy/dx + py + ஈக்குவல் டு q அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். அதாவது டிபெண்ட் வேரியபிளை ஒய்ன்னு சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் இப்போ சம்மு மட்டும் மாற்றணும், சம்மை நான் சேஞ்ச் பண்ணணும். எதுவாக மாற்றுறேன், ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்க்கு மாற்றுறேன். இப்போ எது இண்டிபெண்ட் மாறிடுது, ஒய்ன்றது இண்டிபெண்ட்டாக மாறிடுது. ஸோ இது ஆப்போசிட் சைட் கொண்டு வரேன், dy/dx வந்துடும், ரெசிப்ரோக்கல் ஆயிடுது. இப்போது இந்த பக்கம் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா x + 2y³ இருக்குது. ஸோ எடுத்து நம்ம ஆன்சர் பண்ணும்போது நமக்கு டேர்ம் வந்துட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல மாற்றி வச்சுக்கிறேன். dx/dy, this is term x, 1/y, here p is equal to -1/y, q is equal to 2y². ஆன்சர் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் y சொல்லிடுவோம். சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. Fifth question, this is a question, x plus log y, y into dx/dy is equal to 0 இருக்கு. இப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்றாங்கன்னு பாருங்க. இங்க டைரக்டா புக்ல எப்படி சேஞ்ச் பண்ணிருக்காங்க, அதை எப்படி சார் மாத்துறது, அந்த இடத்துல டவுட் வரும் நமக்கு. சேஞ்ச் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க. dx/dy எதை மட்டும் ஒரு பக்கம் வச்சிருக்காங்க, இங்க பாருங்க, லாக்ல y வர்றது எல்லாமே மைனஸ்ல வந்திருக்கா, அப்ப y எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போறோம். ஸோ dx ஈக்குவல் டு -x மைனஸ் லாக் y. இப்போ இந்த y டினாமினேட்டர் பிளேஸ் கொண்டு போறேன். dx/dy ஈக்குவல் டு -x/y minus log y/y, dx/dy மைனஸ் இருக்கிறது ப்ளஸ்ஸாக வரும், x/y ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் log y/y. நமக்கு தேவையானது p is equal to 1, எக்ஸை விட்டுடணும். எக்ஸை விட்டுட்டோம்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் இங்கே கேபிட்டல் பின்னு சொல்கிறோம். அண்ட் q is equal to minus log y/y. ஸோ இதுக்கு நம்ம இன்டகிரேஷன் ஸ்டெப்ஸ் ஆன்சர் பண்ணுவோம். இன்டகிரேஷன் ஆஃப் p dy 1/y போகிறோம், லாகும் ஈயும் கேன்சல் ஆகுது, y ஆன்சர் கிடைக்கும். இட் இஸ் அ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஸோ இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட ஒய்யை எக்ஸை மல்டிப்ளை பண்ணோம். இந்த இடத்துல வந்துட்டு மாறும்போது எக்ஸ் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னு வரும், மறந்துடக்கூடாது. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு q இன்ட்டு dx. ஸோ அந்த மாதிரி டேர்ம்ஸாக வரும். ஓகேங்களா? மறக்காமல் ஞாபகம் வச்சு எழுதுங்க. இந்த இடத்துல q அப்படிங்கிறது மைனஸ் லாக் y/y, y அண்ட் y கேன்சல், மைனஸ் ஆஃப் அ லாக் y. இன்டகிரேஷன் ஆஃப் அ லாகுக்கு நீங்கள் வாட எடுத்தோன்னே ஆன்சர்லாம் போட்டுறாதீங்க 1/y. இன்டகிரேஷன் ஆஃப் அ லாகை வந்துட்டு நம்ம என்ன தான் பண்ணி ஆகும்னா, என்ன பண்ணணுங்க, யாராவது சொல்ல முடியுமா? UDV மெத்தடில் தான் போட முடியும். இன்டகிரேஷன் ஆஃப் லாகுக்கு டைரக்ட் ஃபார்முலா கிடையாதுங்க. வேணா ஞாபகம் வச்சுக்கலாம், நீங்கள் ஏதாவது படிச்சிருந்து இன்டகிரேஷன் ஆஃப் லாகுக்கு படித்து வச்சிங்கன்னா ஏதாவது ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்கள், இன்டகிரேஷன் ஆஃப் அ லாகு டிஒய்னா என்ன ஃபார்முலா வந்திருக்கு,
y இன்ட்டு லாக் ஒய் வந்திருக்கு. ஓகேவா? y இன்ட்டு லாக் ஒய் ப்ளஸ் ஒய் மைனஸ் இது இந்த மைனஸுங்க, அதனால ஃபார்முலாவில் இதை வச்சுக்க வேண்டாம். இன்டகிரேஷன் ஆஃப் லாக் ஒய்க்கு வேணால் இங்கே எழுதுகிறேன். இன்டகிரேஷன் ஆஃப் லாக் ஒய்னா y இன்ட்டு லாக் ஒய் ப்ளஸ் ஒய். ஆக்சுவலாக மைனஸ் ஒய் வரும் இங்கே, இந்த இடத்துல மைனஸ் வருங்க. சரிங்களா? இது வேணால் ஞாபகம் வச்சுருந்து டேரெக்டாக எழுதுங்க. இல்லைனா யூடிவி மெத்தட் போடுறது பெட்டர். இன்னும் லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், லாகை வந்துட்டு அப்படியே வச்சுக்கிறோம், அப்புறம் ஒய்யை எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஒன்னை இன்டகிரேட் பண்ணோம்னா ஒய்ஏ, அப்புறம் லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1/x ஒரு 1/y, இன்டகிரேஷன் ஆஃப் ஒய். இன்டகிரேஷன் இங்கே ஒய் கேன்சல் ஆகிடும். இன்டகிரேஷன் ஆஃப் 1ன்னா ஒய் மட்டும் கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் லாக் ஒய் ப்ளஸ் சி பை ஒய்ன்னு ஆன்சர் வருதுங்க. சரிங்களா? ஸோ இங்கே சம்ஸ் வந்துட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருந்து நம்ம ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு சிலது பார்த்துருப்போம், ஒய்யில் ஆன்சர் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ சம்மை பார்க்கும்போது நிறைய ஒய் வேல்யூஸ் இருக்குது சார் அப்படின்னா அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிளாக ஒய்யை எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன். எக்ஸ் தான் நிறைய இருக்குது அப்படின்னா அப்போ எக்ஸில் ஆன்சர் வரப்போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதில் அவங்களே ஹிண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இ பவர் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பட் சொல்யூஷன் மட்டும் தான் இங்கே போடுற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்போ என்னன்றது கரெக்டாக தெரியணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் எழுதுறேங்க. y dash plus y is equal to x divided by x plus 1 the whole square. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கியூவோட வேல்யூ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க. y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்டகிரேஷன் ஆஃப் கியூ வேல்யூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் டிஎக்ஸ். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான் விஷயம். இதை ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துல இதுதான் விஷயம். ஸோ y e பவர் எக்ஸு ப்ளஸ் 1 மைனஸ் 1, இந்த இடத்துல ப்ளஸ் 1 மைனஸ் 1. ப்ளஸ் 1 பிரித்தோம்னா பவரில் இருக்கக்கூடியது ஒரு தடவை கேன்சல் ஆகும். 1/x + 1. இந்த 1/x + 1ஓட இ பவர் எக்ஸ் மல்டிப்ளை ஆகுது. ஓகேவா? அப்புறம் மைனஸ் 1/1x + 1 the whole square இன்ட்டு இ பவர் எக்ஸ். இப்போ ஒவ்வொரு டேர்மும் தனித்தனியாக பிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு டேர்ம்ஸையும் தனித்தனியாக பிரிக்கிறோம் பாருங்க. இது யூவி மெத்தட் டிஃபரன்ஷியேஷன். யூவி மெத்தட் டிஃபரன்ஷியேஷன் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் 1/x + 1 அப்படியே வச்சுக்கிட்டு இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இ பவர் எக்ஸ் அது வந்துடுது. அடுத்த ஸ்டெப்பில் இருக்கக்கூடியது, அடுத்த ஸ்டெப்பில் என்ன இருக்குங்க, 1/x + 1 the x + 1 இன்டகிரேட் பண்ணுறேன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1/x + 1 dxஐ இன்டகிரேட் பண்ணோம்னா மைனஸ் 1/x + 1 the whole squareன்னு சொல்லுவோம். இன்ட்டு இ பவர் எக்ஸு. ஆல்ரெடி ஒரு இன்டகிரேஷன் ஸ்டெப்ஸ் இங்கே இருக்குங்க மைனஸில். ரெண்டு என்ன பண்ணுறோம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். ரெண்டு இது கண்டிப்பாக கேன்சல் ஆகிடும். இ பவர் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் சின்றது ஆன்சராக கிடைக்கும். தேர்ஃபோர் y இஸ் ஈக்குவல் டு 1/x ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸு. ஏன்னா இந்த பக்கம் ஆல்ரெடி y இ பவர் எக்ஸ் இருக்கு இல்லையா? y இ பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸு டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் சிஏ. இந்த இ பவர் எக்ஸை ஆப்போசிட் கொண்டு வந்தோன்னா ஒரு தடவை கேன்சல் ஆகிடும். இங்கே அப்படியே டிவைட் பை இ பவர் எக்ஸ்ன்னு இருந்திருக்கும். அதை தான் அவங்க என்ன எழுதுறாங்க,
1 divided by x plus 1 plus c e power minus x எழுதுறாங்க. ஸோ ஆன்சர் எந்த ஆப்ஷன்ஸில் கரெக்டாக இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிக்கிங்க. இ பவர் எக்ஸ் டினாமினேட்டரில் கொடுத்துருந்தாலும் ஓகே, நியூமரேட்டரில் கொண்டு வந்து மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்தாலும் கரெக்டு தான். கன்ஃபியூஸ் ஆகாமல் எழுதணும் நம்ம. சரிங்களா? ஓகே, பெர்னாலி ஃபார்ம். பெர்னாலி ஃபார்ம்னா என்னன்னு பார்த்துடலாம். இங்கே ஸோ பெர்னாலி ஃபார்ம்னா என்னன்னு பாருங்க. இங்கே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் ஒரு வேல்யூவாது, அதாவது கியூ இருக்கும், ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒய்யில் ஏதாவது ஒரு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்யை கொடுத்து வச்சுருப்பாங்க. சைன் எக்ஸ் பார்த்த இடத்துல சைன் ஒய் இருக்கலாம், கியூவே இருக்காது. கியூவுக்கு பதிலாக என்ன கொடுத்து வச்சுருப்பான்? ஒய் ஸ்கொயரு இசட் ஒய் ஆஃப் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இல்லாமல் சைன் எக்ஸ் சைன் ஒய் பவர் 3 + YA இந்த மாதிரி இன் டர்ம்ஸில் கொடுத்துருக்கோம். அப்போது இப்படி வரக்கூடிய ஈக்குவேஷன் பேர் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். பெர்னாலிஸ் ஈக்குவேஷனை நம்ம ரீஆர்டர் பண்ணணும். திரும்ப எதுவாக மாற்றுறேன்? லீனியர் ஈக்குவேஷனுக்கு மாற்றி திரும்ப ஆன்சர் பண்ணணும். ஸோ அது எப்படின்றத நம்ம சம் மூலமாக பார்த்தலாம். இந்த டிஃபிகல்ட்டிஸ் இங்கே இருக்கக்கூடியது நமக்கு அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. நம்ம டேரெக்டாக சம்ஸ்குள்ளேயே பார்த்துடலாம். ஓகே, இந்த செகண்ட் கொஷின் பொறுத்திருக்கோம். ஸோ செகண்ட் கொஷின் என்னன்னு பார்க்கலாங்க. அதாவது ஈக்குவேஷன், த கிவன் ஈக்குவேஷன் 2 into dy by dx is minus y by x is equal to பாருங்க என்ன இருக்குது? y ஸ்கொயர் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? த்ரூ அவுட் எல்லாத்தையும் y ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும் எனக்கு? 2y ஸ்கொயர் y பவர் -2 ஆல், ஆக்சுவலி y பவர் -2 ஆல் டிவைட்னா y பவர் 2 ஆல் டிவைட் பண்ணுறேன்னா என்ன கிடைக்கும்? y பவர் -2 மாற்றி எழுதிக்கிறேன். அது அப்புறமேட்டு dy by dx minus y by x into y square is equal to y square by x square into y square. y square cancel, ஒரு y cancel, இங்கே y பவர் -2. இப்போ இந்த ஸ்டெப்பு 2 times of y power -2 dy by dx minus y power 1 by x y power -1 is equal to 1 divided by x square. இப்படி கொண்டு வந்து விட்டாச்சுங்க. இப்போ இந்த y power -1 என்னன்னு சொல்றாங்கன்னா zன்னு சொல்றாங்க. y power -1 zன்னு மாத்துறாங்க. ஸோ z மாற்றும் போது என்ன கிடைக்குது நமக்கு? 2 - 2. இதை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட்டும் பண்ணுறோம் பாருங்க, dz. ஏன்னா ஒய்யில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒய்ங்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸை தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இசட்டுங்கிறது என்னதான்? இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் தான். ஏன்னா ஒய்யை தான் நான் இசட்டுன்னு மாற்ற போகிறேன்ப்போ. அப்போது இதை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். dy by dx is equal to -1 into y power -2 dy by dx. இங்கே எழுதியிருக்கிறது புரியுதுங்களா? இல்லைனா திருப்பி கூட எழுதிடுறேன். இதை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். -1 into y power -2 dy by dx. அப்படின்னா என்னது? dz by dx. ஸோ இந்த ஓவரால் ஸ்டெப் எங்கே இருக்குது? இந்த இடத்துல நம்மக்கிட்ட இருக்கு பாருங்க. மைனஸ் y பவர் -2 dy by dx. அப்போ இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? ஸ்ட்ரைட்டாக dz. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது இந்த ஸ்டெப் எங்கே இருக்குது? -1 எங்கே இருக்குது? z I 1 divided by x square. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். இந்த 2 டிவைட் பண்ணிடலாம். 2 எங்கே வேணா கொண்டு போய் டிவைட் பண்ணலாம். 1 divided by 2x z is equal to -1 divided by 2x square. What is p value?
what is q value? p is equal to 1 divided by 2x, q is equal to minus 1 divided by 2x square. So it is a very simple மாத்தியாச்சு. இப்படி தாங்க ஒரு பெர்னாலிஸ் மெத்தடை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா in terms of z மாற்றி வச்சுக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? in terms of z நான் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ இதோட இன்டகிரேஷன் ஸ்டெப்ஸ் e power of இன்டகிரேஷன் 1 divided by 2x 1 by 2 வெளியே எடுத்துறேன். 1 by 2 வெளியே வந்துருச்சுன்னா 1 divided by x dx. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 1 by 2 log x. இதெல்லாமே e பவரில் இருக்கு. முன்னாடி மல்டிப்ளேயர் இருந்துச்சுன்னா பவரில் மாற்றி எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். e power of log x power 1 by 2 நான் என்ன எழுதுறேன்? e power of log root xன்னு எழுதுறேன். இப்போ ஈயும் log கேன்சல் ஆயிடுச்சுன்னா root x மட்டும் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது என்னதுன்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தான் கிடைச்சிருக்கு. இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் இசட்ல சொல்லிட்டு இருக்கோம் ஆன்சரை அப்படின்னா த சொல்யூஷன் இசட் இன்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்டகிரேஷன் q இன்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்டு டிஎக்ஸ். புரியுதுங்களா? இப்போ இசட்டுக்கு பதிலாக டைரக்டா y பவர் -1 போட்டுக்கிறேன். இங்கெல்லாம் எதுவும் மாற்ற தேவையில்லை. எக்ஸ் பவர் 1 by 2 வந்துட்டு -1 divided by x ஸ்கொயர் இருக்கு. ஸோ எக்ஸ் பவர் -3 by 2 கொண்டு வராங்க. ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை y இந்த பாருங்க -1 divided by போயிடுது. ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை -1 ஈக்குவல் டு -1 divided by ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சி. இதை இன்னும் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணலாம்னா என்ன பண்ணலாம்? எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒய் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்து இப்படி ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ போட்டதில் பெர்னாலிஸ் மெத்தடில் எங்கேயாவது எனக்கு டவுட் இருக்குது சார் அப்படின்னா கேளுங்க, சொல்லிடுறேன். அடுத்தடுத்து சம் பார்ப்போம். இருந்தாலும் ஃபஸ்ட்டு கொஷினில் ஓரளவுக்கு கிளியர் பண்ணிக்கிட்டேன்னா பெட்டர். அதனால தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. ஓகே, கொஸ்டின் பாருங்க. dy by dx மைனஸ் இங்கே y இருக்கு. அப்போ 2 tan xங்கிறது சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன வந்துருச்சு? y ஸ்கொயர் வந்துருச்சு. அப்போ y ஸ்கொயரால் எல்லாத்தையும் டிவைட் பண்ணுறேன். அப்போ டிவைட் பண்ணனா என்ன கிடச்சிடும் எனக்கு? dy by dx மைனஸ் 2 times of y divided by y square tan x is equal to y square tan square x divided by y square cancel, ஒரு y cancel, y power ஸோ y power -2 dy by dx அப்படிங்கிறத நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? y power -1 அப்படிங்கிறது இசட்னு எடுத்துக்கிறேன். இசட்னு எடுக்கும்போது நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துட்டு என்ன ஈஸி சிம்பிளாக கிடச்சிடும் இல்லையா? இந்த ஸ்டெப்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ மைனஸ் y power -2 dy by dx இஸ் ஈக்குவல் டு dz by dxன்னு கிடைக்கும். இதை எங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணுறோம்? டைரெக்டாக இந்த ஸ்டெப்ஸில். That is dz by dx minus 2 into z tan x is equal to tan square x. Now what is the p value? 2 into tan x. Q value minus tan square. ஓகேவா? ஸோ எல்லா பக்கமும் மைனஸ் இருக்கனால இங்கே மைனஸ் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் ஆகிடுங்க எல்லாம். மைனஸ் இசட் எக்ஸ். இதை இன்டகிரேஷன் போடுறோம். இன்டகிரேஷன் ஆஃப் அ tan எக்ஸோட இன்டகிரேஷன் என்னங்க? லாக் ஆஃப் அ சீக்கண்ட். அதெல்லாம் தெரியுமா? மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 2 times ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் அ tan லாக் சீக்கண்ட்.
லாக் சீக்கண்ட் எக்ஸு, அப்புறம் இங்கே பவரில் இருக்க 2 வந்துட்டு முன்னாடி வரும், முன்னாடி இருக்க 2 பவரில் வரும். லாக் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ்ன்னு இருக்குன்னா முன்னாடி கொண்டு வந்ததுனால லாக் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸு இ பவரில் இ லாக் கேன்சல், சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸுங்கிறது இன்டகிரேட்டிங் ஃபேக்டராக கிடைக்குது. இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எதோட மல்டிப்ளை ஆகும்? இசட்டோட மல்டிப்ளை ஆகும். மறந்துடக்கூடாது. பெர்னாலிஸ் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இசட்ன்றது இம்பார்ட்டன்ட். இசட்டை லாஸ்ட்டில் நம்ம y பவர் -1 மாற்றிக்குவோம், அது வேற. ஓகே, tan ஸ்கொயர் எக்ஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எப்படி சார்? இதுக்கு என்ன சார் ஆன்சர் கிடைக்கும் நமக்கு? இது எப்படி சார் tan கியூப்னு மாறுனுச்சு பாருங்க, tan கியூப் டிவைட் பை 3. இது எப்படி மாறுனுச்சு? ரொம்ப சிம்பிள் தாங்க. அதுக்கு தான் சொன்னேன், ப்ரீவியஸாக படித்த இன்டகிரேஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கலைன்னா நம்ம சிலபஸில் இல்லை சார் இன்டகிரேஷனு, ஆனால் படிக்க தாங்க வேணும், வேறு வழியே கிடையாது. இன்டகிரேஷன் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லிட்டு 12th ஸ்டாண்டர்டில் இருக்கும், இல்லைன்னா அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸில் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? இன்டகிரேஷன் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இன்டகிரேஷன் எப்படிலாம் வந்துட்டு ஆன்சர் பண்ண முடியும்னு பாருங்கள். இந்த சீக்கண்ட்டு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்கா, எக்ஸுங்கிறது இன்டகிரேட்டர். இங்கே அந்த எக்ஸ் இங்கே இருந்துச்சுன்னா அவர் என்னவா மாற்றுறேன்? எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மாற்றுறேன். இங்கே என்ன இன்டகிரேட்டரு? டிஎக்ஸு. அந்த டிஎக்ஸை சேஞ்ச் பண்ணுறேன். இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? சீக்கண்ட்டை சாரி எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் கிடைக்கும்? டேனை. டி ஆஃப் tan எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் tan எக்ஸ்னா என்னது? சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு சொல்லலாமா? அந்த சீக்கண்ட் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸை வெரி சிம்பிள் டேர்மாக டி ஆஃப் tan எக்ஸு மைனஸ் முன்னாடி போட்டுக்கிட்டேன், இங்கே tan ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. இப்போ இந்த டேர்ம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸு. அப்போ என்ன வரும்? எக்ஸ் கியூப் பை 3 சொல்லுவோமா? இங்கே டேனு, இங்கே டேனு, இன்டகிரேட்டர் டேனு, இன்டகிரண்ட்டும் டேனு. அப்போ ஆன்சர் நமக்கு டேனில் தான் கிடைக்கும், டேனோட பவர்ஸில் கிடைக்கும். tan பவர் 3 பை 3 ப்ளஸ் சி. இப்படி தாங்க ஆன்சர் கிடைக்கும். இங்கே மறந்துட வேண்டாம், y பவர் இன்வர்ஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் த கிவன் கொஷின். ஏதாவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தால் கேட்கலாம். இப்போ போட்டதில்லை. ஓகேவா? சரிங்க, நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
பேசுறது கேக்குதுங்களா? எஸ் சார், கேக்குது சார். ஓகே ஓகேங்க, தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பெர்னாலிஸ் பார்த்துட்டு இருக்கோம். பெர்னாலிஸில் இன்னும் வேறு மாதிரி என்ன மாதிரி சம்ஸ் வரும்ன்றத சொல்லிடுறேன். சொல்லி முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொஷின் போக ஆரம்பிச்சிடலாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். திஸ் இஸ் அ கொஷின். ஸோ பேஜ் ஃபுல்லுமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. இப்போது Yes, sir. So first question, so that is a dy square dy by dx equal to x plus y square. ஸோ இதை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? அப்போது y ஸ்கொயர் இருக்கு, dy by dx minus y cube equal to xன்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த y கியூபை என்னன்னு சொல்லி எடுத்துக்கிறேன்? z அப்படின்னு எடுத்துக்கிறேன். y cube is equal to zன்னு எடுத்துக்கிறேன். சார் எனக்கு டினாமினேட்டரில் இங்கே வந்துட்டு நல்லா கவனிச்சிங்கன்னா ப்ளஸில் இருக்குது. ப்ரீவியஸாக பார்த்த கொஷின்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு ஞாபகப்படுத்துங்க. y பவர் மேலே மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா டிவைட் பண்ணியிருந்திருப்போம், டிவைடில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணியிருந்திருப்போம். ஸோ அந்த சம்முக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணுங்க. இப்போ பாருங்கள், இந்த சம்மு சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சம் நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு சம்முக்குள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். டி ஸ்கொயர் dy by dx plus 2y by x is equal to y cube by x cube. இங்கே y cube மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா டிவைட் பண்ணியிருப்பேன் எல்லாத்தையும். சரிங்களா? டிவைட் பண்ணும்போது என்ன ஆகிடும்? அப்போது ஆட்டோமேட்டிக்காக y பவர் -2 அப்படின்னு கிடைக்கும். ஆனால் இங்கே எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஜஸ்ட் நான் இதை என்ன பண்ணிக்கிறேன், ஒரு தடவை அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கிறேன். இது ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 times of y square dy by dx is equal to dz by dxன்னு கிடைக்கும். நமக்கு தேவையானது இது மட்டும் தான், ஏன்னா அது மட்டும் தான் இங்கே இருக்குது முன்னாடி. அப்போது y square dy by dx எதுவாக மாறும்? 1/3 dz by dxஆக மாறும். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ல் கொண்டு போயிட்டு அப்ளை பண்ணுறேன். 1/3 dz by dx மைனஸ் z கியூப்னா என்னது? z ஈக்குவல் டு y கியூப்ங்கிறது z மாறி இருக்கு, ஈக்குவல் டு x. இந்த 3 டிவைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறேன் எல்லா பக்கமும். ஏன்னா எனக்கு என்ன வரணும்? dy by dx ஆகட்டும், dx by dy ஆகட்டும், அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அதோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கணும்? யூனிட்டியாக இருக்கணும். யூனிட்னா 1 இருக்கணும், மறந்துடக்கூடாது. அப்போ தான் அது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் சொல்ல முடியும். 3z is equal to 3x. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? கேபிட்டல் P மைனஸ் 3 கேபிட்டல் Q 3x. ரொம்ப ஈஸியான சம் இது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் pdx என்ன? e பவர் ஆஃப் pdx இன்டகிரேஷன் e பவர் இன்டகிரேஷன் மைனஸ் 3 இன்ட்டு dx இஸ் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் 3z. ஓகே, சாரி 3x. ஓகே, ஸோ 3x வந்துருச்சு. இதுதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். z இன்ட்டு இ பவர் ஆஃப் மைனஸ் 3x
இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் q வேல்யூ 3x e பவர் ஆஃப் மைனஸ் 3xங்கிறது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்டு dx பிளஸ் c. இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்ஸ் y இசட்டுக்கு பதிலாக என்ன சொல்கிறேன், y பவர் 3 சொல்லலாம், e பவர் ஆஃப் மைனஸ் 3x. திஸ் இஸ் a u and v மெத்தட். 3x அப்படியே வச்சுக்கிறேன், இது ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணனா e பவர் ஆஃப் மைனஸ் 3x டிவைட் பை மைனஸ் 3 கிடைக்கும். அகைன் 3 ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், 3x ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், 3 கிடைக்கும். அகைன் இதை ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணுறேன், இன்டகிரேஷன் டேரெக்டாகவே போட்டுடலாம், மைனஸ் 3x டிவைட் பை 9 கிடைக்கும். ஓகேவா, டிவைட் பை 3, ஆமாம் டிவைட் பை 3னா 9 கிடைக்கும் ப்ளஸ் சி. ஸோ ஆன்சர் எப்படி கிடைக்குது, இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் கேன்சல் ஆகுது, இங்கேயும் 3 கிடைக்கும். therefore the answer will be e power of x into e power of minus 3x minus e power of minus 3x by 3, that is y power 3 e power of minus 3x. e power of minus 3x பாருங்க, இது எல்லாம் கேன்சல் ஆகிடும். therefore y cube is equal to x minus 1 by 3 plus c plus c ஓட இது மல்டிப்ளை ஆயிருக்குங்க, e power of 3x. so this is answer. ஓகேங்களா, ஓகே. ஸோ இதில் எங்கேயாவது டவுட் இருந்தால் கேட்கலாம், இல்லைனா நெக்ஸ்ட் அடுத்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கொஷினை பார்த்து நம்ம இந்த ஸ்டெப்ஸில் தான் போடணுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா பிடிச்சிடலாங்க, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் சம்ம. ஓகேங்களா, ஓகே. இந்த சம் பார்க்கலாம், இன்னும் ஒரு சம் இதே மாடலில், இதே மாதிரி மாடலில் ஒரு சம் பார்த்தோம்னாலும் இன்னும் ஓகேவாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. ஸோ திஸ் இஸ் அ கொஷின், y dx by dy equal to x plus root of xy. சார் இது எப்படி சார், இது வந்துட்டு இது என்ன சார் ஆக்சுவலாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து இந்த ஒய்யை டிவைட் பண்ணுங்க, dx by dy ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய், இங்கே என்ன இருக்கு ப்ளஸ்ஸு ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒய்ன்னு பிரிக்கலாம், டினாமினேட்டரில் ஒய் கிடைக்கும். ஒரு தடவை ரூட் ஒய், ஒரு தடவை ஒய் போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன டேர்மு, ரூட் ஒய். தட் இஸ் dx by dy is equal to, now the dx by dy is equal to minus of x by y equal to root of x by y. இதை பார்ப்பதற்கு எப்படி தெரிகிறது நமக்கு, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் எல்லாம் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்குது. ஆனால் இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், மேலே எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் தான் என்னது டிபெண்ட், எக்ஸுங்கிறது தான் இங்கே டிபெண்ட், ஒய்ங்கிறது இண்டிபெண்ட்டு. ஒய் பார்த்தீங்கன்னா கீழே மாட்டிகிட்டு இருக்குது, எக்ஸ் எல்லாம் மேலே ரூட்டுக்குள்ளே வேறு இருக்குது. அதனால நான் இங்கே என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தட் இஸ் டிவைடட் பை எவ்ரி டேர்ம் டிவைடட் பை ரூட் எக்ஸ், ரூட் எக்ஸால் டிவைட் பண்ணுறேன். அப்போ dx by dy 1 divided by root of xன்னு போடுவேன். இங்கே எக்ஸு ரூட் எக்ஸு இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ரூட் எக்ஸு டிவைட் பை ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஒய். ரூட் எக்ஸ் கேன்சல், ஒரு தடவை இங்கே கேன்சல் பண்ணால் ரூட் எக்ஸ் மேலே போயிடும், வெறும் ஒய் மட்டும் கீழே இருக்கும். ஸோ தட் இஸ் அ டேர்ம் 1 divided by root x dx by dy minus root x by y is equal to 1 divided by root y. இப்போவும் சம இதில் தான் இருக்குதுங்க, எக்ஸில் தான் இருக்குது, இன்னும் மாற்றலை. இசட்டுக்கு இப்போ சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது ரூட் ஆஃப் எக்ஸு, அதை இசட்டுன்னு வச்சுக்கிறேன். ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன, ரூட் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 divided by root of 1 divided by 2 root of xன்னு வரும்.
இதோட டிஃபரன்ஷியேஷன் dx by dya equal to dz by dya. ஸோ இங்கே என்ன இருக்கு, இது மட்டும் இருக்கு. இது ஆப்போசிட் சைட் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 divided by root of x dx by dy is equal to 2 times of dz by dy மாறுது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் அப்ளை பண்ணுறோம். 2 times of dz by dy minus root of x value. root of x valueன்றது z. டினாமினேட்டரில் என்ன இருக்குதுங்க, ya equal to 1 divided by root of y. y ஓட கோஎஃபிஷியன்ட் z ஓட கோஎஃபிஷியன்ட் தான் இப்போ என்ன சொல்ல போகிறோம், இந்த 2 முன்னாடி மல்டிப்ளை டிவைட் பண்ணுறேன். dz by dy minus z divided by 2y, z divided by 2y is equal to 1 divided by ஸோ கேபிட்டல் P அண்ட் Qங்கிறது தாங்க. கேபிட்டல் Q என்னன்னு கிடைச்சிருச்சுன்னா இதுக்கு மேலே நம்மளால PDYன்னு போடுவோம். டேர்ம்ஸ் போட்டுகிட்டே இருக்கலாம், போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. நெக்ஸ்ட் பார்க்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் இப்போ வரைக்கும் பார்த்ததில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. பெர்னாலிஸ் மெத்தடில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸு கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் exact differential equation. So that function m into dx plus n into dy is equal to 0 இருக்குங்க. கொடுத்திருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எக்ஸாக்டா இருக்கும் அப்படின்னா கண்டிஷன், இந்த கண்டிஷனே டைரக்டா ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. இப்போ அப்படி கேட்கறதுக்கு படிச்சுக்குவோம், சரிங்களா? ஸோ டோ எம் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு டோ என் பை டோ எக்ஸ். இப்படி இருந்துச்சுன்னா என்ன நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம்? வி ஆர் ஸ்ட்ரைட்லி ஆன்சர் டு தட். திஸ் இஸ் கால்ட் ஈக்குவேஷன் எக்ஸாக்ட்னு சொல்லுவோம். எக்ஸாக்ட்னஸ் செக் பண்ணுறதுக்கான கண்டிஷன் இதுதான். எம்மை எடுத்து ஒரு தடவை ஒய்யை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், அடுத்து என் எடுத்து எக்ஸை மட்டும் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இட் இஸ் அ எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம், சரிங்களா? இப்படி இருந்துச்சுன்னா இதுதான் சார். இதுக்கப்புறம் என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகிடும். ஒர்க்கிங் ரூல் மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியேஷனான்னு செக் பண்ணிட்டோம். இட் இஸ் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியேஷன் வந்துருச்சு. தென் த சொல்யூஷன் இஸ் எம் இன்ட்டு டிஎக்ஸ். இந்த இடத்துல இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போடும்போது என்ன பண்ணுறோம்? y is like a constant. y is like a constant plus integration
terms in n not containing x. தெளிவாக புரிஞ்சுக்கணும். நாட் கண்டெய்னிங் இல்லை சார் எனக்கு புரியல சார் அப்படின்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் ரொம்ப கம்மிங்க. ஃபார்முலாவாக கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட் கண்டெய்னிங் எக்ஸ் இன்ட்டு டிஒய் இஸ் ஈக்குவல் டு சி. சம்மு போடும்போது இதை விட கிளாரிட்டியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சம்ஸ் போடும்போது சம்ஸ் பார்க்கலாங்க. ஒரு சம் எடுத்து பார்த்தோம்னா ஈஸியாக புரிய ஆரம்பித்தோம். ஸோ இதுதான் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியேஷனோட ஃபார்மேஷன். சார் எக்ஸாக்டாக இல்லைன்னா என்ன சார் பண்ணுறது? இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தது ரிமைண்ட் பண்ணுறவங்களுக்கு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அந்த ஃபார்மில் இல்லைன்னா என்ன பண்ணியிருந்தோம்? அந்த ஃபார்முக்கு மாற்றி நம்ம ஆன்சர் பண்ணோம் இல்லைங்களா? பெர்னாலிஸ் ஃபார்மில் ஒய்யெல்லாம் இருந்துச்சு. அந்த ஒய்யெல்லாம் திரும்பி எதுக்கு கொண்டு வந்தோம்? லீனியர் டிஃபரன்ஷியலாக மாற்றி அதுக்கப்புறம் அதிலிருந்து ஆன்சர் போட்டோம் இல்லைங்களா? சேம் கான்செப்ட் இங்கேயும் பண்ண போகிறோம். எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியேஷன் இல்லைன்னா அந்த ஈக்குவேஷனை எக்ஸாக்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இவ்வளோதாங்க. மேக்ஸிமம் ஒரு 3-4 கொஷின் இல்லைனா தரவாக பார்த்தோம்னா கூட போதும். இதில் டைப்பு வேரியஸ் டைப்புன்றது அளவுக்கு வேறு எதுவும் கிடையாதுங்க. என்ன ஒன்று எக்ஸாக்டாக இருக்கணும், இன்னொன்று எக்ஸாக்டாக இருக்காது. எக்ஸாக்டாக இல்லைன்னா எப்படி போடணுங்கிறது அது நல்லா தரவாக பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ ஏன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவலுங்கிறது அங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Let us go the first question. First question பார்த்தலாங்க. That is e power y plus 1 into cos x dx. ey is equal to 0. இங்க xன்றது என்ன? xோட dxோட கோஎஃபிஷியன்ட்டை m-ன்னு இதை n-ன்னு சொல்கிறோம். இதை ஒரு தடவை y-ஐ மட்டும் என்ன பண்ணுறேங்க? டோ m பை டோ y-ஆல். y எங்கே இருக்குது? e பவரில் y இருக்குது. ஸோ e பவர் y இன்ட்டு காஸ் எக்ஸ். ஏன்னா இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்களேன். e பவர் y டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா e பவர் y தான். ப்ளஸ் காஸ் எக்ஸை எக்ஸ் வர இடத்துல நம்ம என்ன பண்ண தேவையில்ல? டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண தேவையில்ல. அதாவது 0ன்னு சொல்லிடுறோம் பார்ஷியலாக பொறுத்த வரைக்கும். இப்போ டோ என் பை டோ எக்ஸு. இங்கே எக்ஸ் எங்கே இருக்கு? e பவர் எக்ஸு இன்ட்டு சாரி இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சுங்க. சைன் இந்த இடத்துல எக்ஸஸ் இப்படி வந்திருக்கு. நான் தான் மாற்றி சொல்லிட்டேன். e பவர் ஒய் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா காஸ் எக்ஸ். இப்போ ரெண்டு வேல்யூஸும் ஈக்குவல். both the values are equal. dou n by dou x. So the given equation is an exact equation சொல்கிறோம். exact differential equation சொல்கிறோம். சொல்யூஷனில் என்ன பண்ணுறோன்னா m dx plus not containing x. பாருங்க n வந்துட்டு என்ன இருக்கக்கூடாது? n is equal to நான் தனியாகவே எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு. n is equal to e power y sin x. இப்போ இந்த இடத்துல எக்ஸ் இல்லாத டேர்ம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு. அங்கேயும் எக்ஸ் இருக்கு சார். சப்போஸ் ப்ளஸ் ஒய் வந்துருந்துச்சுன்னா அந்த ஒய்யை எடுத்து எழுதி இருந்திருக்கும். புரியுதுங்களா சொல்றது? என்னங்கிறது ஒரே ஒரு டேர்மாக தான் இருக்கு. அந்த ஒரு டேர்ம்லையும் எக்ஸ்ன்றது உள்ள வந்துருச்சு. நாட் கண்டெய்னிங் என்னன்னு சொல்லும் போது இது 0ன்னு தான் சொல்லி ஆகணும். நாட் கண்டெய்னிங் எக்ஸ்ன்னு சொல்லும் போது 0ன்னு சொல்லி ஆகணும். ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட். Now e power y plus 1 into cos x dx is equal to c. What about y? y term என்ன நம்ம சொல்லியிருக்கோம்? கான்ஸ்டன்ட்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ e power y plus 1 ஜென்ரலாக வெளியே கொண்டு போயிடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் cos x dx மட்டும் இன்டகிரேட் பண்ணுறேன். e power y plus 1 அப்படின்றது போட்டாச்சு. இப்போ cos x இன்டகிரேஷன் என்ன? sin is equal to c. This is answer. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே ஒரு 2-3 சம்ஸ் பார்த்தோம்னா இன்னும் நல்லா பெட்டராக புரிய ஆரம்பிச்சிருங்க. இந்த சம் ஓகேவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போகலாம்.
நெக்ஸ்ட் கொஷின். ஸோ செகண்ட் கொஷின் பார்க்கலாம். அதில் secant square x tan y dx plus secant square y tan x. So into dy is equal to 0. Now m is equal to secant square x tan y, n is equal to secant square y tan x. dou n dou y y டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், என்ன கிடைக்கும் நமக்கு? சீக்கண்ட் ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அப்படியே தான் வச்சுக்கிட்டு ஆகணும். இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயர் ஒய் கிடைக்கும். இப்போ என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன்? இன்டகிரேஷன் வித் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸு. எக்ஸுங்கிறது இங்கே தான் இருக்குது. அப்போ அது என்ன ஆகும்? சீக்கண்ட் ஸ்கொயர் ஒய் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸு. Therefore, dou m by dou y is equal to dou n by dou x. எக்ஸாக்டாக மாறிடுச்சு. எக்ஸாக்டாக தான் இருக்குது, மாறல இருக்குது. ஓகே, இப்போ டைரக்ட்லி we can சேஸ் இட். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது, கேபிட்டல் என்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது? எம் டிஎக்ஸ் ஈக்குவல் டு சி. இதுதான் சொல்யூஷனாக கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் secant square x tan y dx is equal to c. x எங்க இருக்கு? secant square. integration of tan yங்கிறது கான்ஸ்டன்ட், வெளியே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். integration of secant squareனா integration of secant square வந்து tan x tan y is equal to c. இது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி சம்ஸ் போட்டுட்ருக்கோம். இன்னும் டிஃபிகல்ட்டி லெவல் அடுத்து பார்க்கலாம். இந்த கொஷின் எடுத்தோம்னா கண்டெய்னிங் வருதுங்க, ஒரு ஒய் வர மாதிரி டேர்ம்ஸ் இது வருது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Third question. This is starting from y square e power of xy square plus 4x power 3 into dx plus 2xy into e power of xy square minus 3y square into dy is equal to 0. And this is overall the term m, this is overall term n. Now m by y in differentiation போடுறோம். y differentiation போடும்போது எப்படி நமக்கு இங்கே ஆன்சர் கிடைக்கும்? uv மெத்தடு. சார் இங்கேயும் y இருக்கு, இங்கேயும் y இருக்கு. இந்த x என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். இப்போ இதை uv மெத்தடில் ட்ரை பண்ண போகிறோம். y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் டு y இன்டு e பவர் ஆஃப் xy ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் y அப்படியே வச்சுக்கிட்டோம். e பவர் ஆஃப் எக்ஸ் ஒய் ஸ்கொயரை ஒரு தடவை என்ன பண்ணுறேன்? டிஃபரன்ஷியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். e பவர் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் e பவர் எக்ஸ் தாங்க, அதை நம்ம டச் பண்ண தேவையில்ல. ஆனால் இந்த டேர்மை எக்ஸ் ஒய் ஸ்கொயரை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், என்ன கிடைக்கும்? 2 times of the y square differentiation 2y. புரியுதுங்களா டிஃபரன்ஷியேஷன் எப்படின்னு? ஏதாவது டவுட் இருந்தால் தயவு செஞ்சு கேளுங்க. அடுத்தது இது பார்க்கலாம். இங்கே என்ன வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். வாய்ஸ் பிரேக் ஆகுது. சரிங்க சரிங்க. ஓகேங்களா?
ஸோ இப்போ இது okay, ரெண்டும் sir. எக்ஸாக்ட்னு சொல்லிடலாம். இந்த ரெண்டும் சேம் தான். ரெண்டு எக்ஸாக்ட்னு சொல்லியாச்சு. இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் m பாருங்க y ஸ்கொயர் e பவர் ஆஃப் xy ஸ்கொயர் பிளஸ் 4a3. இங்கே எங்கெல்லாம் y இருக்கோ அதெல்லாம் கான்ஸ்டன்ட்னு சொல்லியாச்சு. பிளஸ் இன்டூ dx பிளஸ் நாட் கண்டெய்னிங் எக்ஸ் வேல்யூ. எக்ஸ் எங்க இல்லை, இந்த கடைசீட்டில் இருக்க டேர்மில் எக்ஸே இல்லை, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த டேர்மை மட்டும் பிடிச்சி எழுதிக்கிறோம். -3y ஸ்கொயர் இன்டூ dy இஸ் ஈக்குவல் டு c. ஓகேங்களா? இப்போ இதை இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் y எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து தான் பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு y ஸ்கொயர் e பவர் ஆஃப் xy ஸ்கொயர் இன்டூ dx பிளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 4x பவர் 3 இன்டூ dx மைனஸ் 3 இன்ட்டு y ஸ்கொயர் dy இஸ் ஈக்குவல் டு c. இதை ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணுறோம். இங்கே இருக்க இன்டகிரேஷனில் ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட், ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்க வேண்டியதான். ஆனால் இ பவர் ஆஃப் ஏஎக்ஸை இன்டகிரேட் பண்ணோம்னா டிஎக்ஸால் இ பவர் ஆஃப் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ வரும் இல்லையா? ஏங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட். அதனாலேயே என்ன வேற வழி இல்லை, இ பவர் ஆஃப் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் வந்துருக்கு. ரைட்? இங்கே 4x பவர் 4 by 4 minus 3y power 3 by 3. 3 3 cancel, 4 4 cancel, y square cancel. Final answer will be c is equal to e power of xy square plus x power 4 minus y power 3. This will be answer. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக ஒரு ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்குங்க. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்துச்சுனாலும் நமக்கு எப்படி எப்படிலாம் போடணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாக்ட் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்க போகுது. எக்ஸாக்ட் இல்லாமல் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்த்துடலாம். எக்ஸாக்ட்டுக்கே நமக்கு நிறைய இருக்குது சம்ஸ். ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால தான். சார் சொல்லுங்க சார், இங்க டோ n பை டோ எக்ஸ் எடுத்திருக்கோம்ல சார், ஆமாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம். அப்போ 2y இன்ட்டு இ பவர் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் எடுத்திருக்கோம்ல சார். செகண்ட் அந்த 2xy டேர்ம் அப்படியே தானே சார் இருக்கும். ஆனா நமக்கு ஒய் ஸ்கொயர் எப்படி சார் வந்தது? இங்கேங்களா? ஆமாங்க சார். இங்கே பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் சாரி டிஃப்ரென்ஷியேஷனில் இ பவர் ஆஃப் ஏஎக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் என்னன்னு சொல்லுவோம்? ஏ இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ இதுதான் ஏ கான்ஸ்டன்ட். ஏன்னா டிஃப்ரென்ஷியேஷனில் பொறுத்த வரைக்கும் எக்ஸை மட்டும்தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ ரிமைனிங் அதோட ஒட்டிகிட்டு இருக்கிறதுலாம் என்னது? கான்ஸ்டன்ட்னு கன்சிடர் பண்ணுவேன். ஆனால் ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்துச்சுன்னா வேற ஒரு டேர்மாகவே கன்சிடர் பண்ணி ஜீரோன்னு பண்ணிடுவேன். ஆனால் இங்கே என்ன இருக்குது? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதனால இந்த எக்ஸ் ஸ்கொயரை முன்னாடி மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன் இந்த ஏ மாதிரி. ஓகேவா? ஓகே சார். இல்லை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி தேவைப்படுதுங்களா? அப்ப அதே மாதிரியே டோ n பை டோ ஒய்க்கு நம்ம பண்ணியிருக்கோமா சார்? அங்க நம்ம என்ன எடுத்திருக்கோம்? u ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்திருக்கோம்? y ஸ்கொயர் எடுத்திருக்கோமா? u v ஓட வேல்யூ e பவர் x y ஸ்கொயர். ஆனா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம்ல y ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம் 2y ன்னு இருக்கு. செகண்ட் டேர்ம்ல அந்த y ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு e பவர் x y ஸ்கொயர் தானே சார் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். e பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் x y ஸ்கொயர் இன்ட்டு திரும்ப x பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம். அதனால என்ன பண்ணிருக்கோம்? நமக்கு 2xy. அப்படியும் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இதை ஒரு தடவை அப்படியே இறக்கி டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா எக்ஸுங்கிறது என்ன ஆகிடும்? 1ன்னு ஆகிடும். வெறும் ஒய் ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். இங்கே எக்ஸ் ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது எக்ஸ் அப்படியே இருக்குது. ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y. ஓகே சார். ஓகே சார். சரிங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். ரைட்டுங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ எக்ஸாக்டாக இல்லைன்னா எப்படி சார் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க, அந்த ஈக்குவேஷன் வந்துட்டு எக்ஸாக்டாக இல்லாமல் இருக்குது. சம்மே எடுத்து நான் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிடலாங்க. 4th கொஸ்டின் வச்சுக்குவோம். x y square plus 2x square y power 3 dx plus x square y minus x cube y square dy is equal to 0. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸையும் இங்கே இருக்கக்கூடியது mnன்னு வச்சுக்கிறேன். ரெண்டும் எக்ஸாக்ட் இல்லை, வேணா நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். ரெண்டு எக்ஸாக்ட் வராதுங்க, ஆன்சர் வந்து தப்பாக வருது. ஸோ இதை ட்ரையும் பண்ணிடலாம். எம்ஒய்ன்னு நான் போடுறேன். இது எம்ஒய் போட்டால் என்னன்னு தெரியலையா, ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு என்னன்னு சொல்லுவோம், ஒய்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். 2 times of xy plus 6x square y square nx போடுறேன். nx அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x. 2ya 3 times of x square y squareன்னு வருது. ஸோ பார்க்கும் போதே நமக்கு இது நாட் ஈக்குவல் நல்லா தெரிஞ்சிருச்சுங்க. எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் இப்போ இல்லை இந்த இடத்துல. இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன சார் நம்ம ட்ரை பண்ணணும்? இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னால் என்ன, அதை எப்படி நான் ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணணும்? இப்போது நமக்கு கிடைக்கல, ஒரு ஆன்சர் கிடைக்கலன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த இடத்துல ஒரு வேல்யூவை எடுத்து கொண்டு போய் அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறதுக்கு 2 ரூல் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ரூல் இப்போ சொல்லி கொடுத்துறேன், செகண்ட் ரூல் அடுத்து வரும். ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கு இல்லையா, எம்ஒய் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, எக்ஸ் எல்லாம் கேன்சல் ஆனிச்சுன்னா ஓகே, இங்கே ஒய் எல்லாம் கேன்சல் ஆகுமா இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேங்க, ஸோ ஹியர் இன்டகிரேட்டிங் ஃபேக்டரால் இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோம், ஈக்குவேஷனை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுவோம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னன்னு பாருங்க, mx மைனஸ் ny, இது ஒரு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஓகே சார், இன்னொரு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன சார்னா இதிலே ப்ளஸ் போட்டுக்குவோம். அது எங்கே யூஸ் பண்ணுங்கிறத நான் சொல்லிடுறேன் அடுத்தது. ரைட், ஸோ ரெண்டையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாங்க. கஷ்டம்லாம் கிடையாது, ப்ராக்டிஸ் தான். எங்கேனாலும் எந்த சம் நீங்கள் எடுத்தீங்கனாலும் ப்ராக்டிஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் மட்டும்தான் இவ்வளோ எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியேஷன், ஹோமோஜீனியஸ், நான் ஹோமோஜீனியஸ், அதாவது பெர்னாலி, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். செகண்ட் ஆர்டர்லாம் இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை, டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஆனால் ஃபஸ்ட் ஆர்டர்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துட்டு தாங்க இருக்குது வருஷம் படிக்கிறது நமக்கு நல்லது. ஸோ இதை ஒரு தடவை எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு, டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது நமக்கு y ஸ்கொயர் mx, எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணால் y ஸ்கொயரு, போட்டுக்கிறாங்க mx 2 times of xy. ஓகேங்க, பார்க்கலாம். ஸோ இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், ஒய் ஸ்கொயர் கிடைக்குது, ப்ளஸ் இது என்ன கிடைக்கும் நமக்கு, 6 times ஆஃப் எக்ஸ், சாரி 4 times ஆஃப்
4 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் பவர் 3 அப்படியே இருக்கும். இதை வந்துட்டு மைனஸ் போட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ ஒய் டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுங்க? ஒய் டிஃப்ரென்ஷியேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் ஒய். ஸோ ஆன்சர் எப்படி நமக்கு 1 டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் plus 4 times of xy cube minus 2x square y. ஸோ இதுலேருந்து ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுறேங்க. இப்படி எதுவுமே கேன்சல் பண்ண முடியாத அளவுக்கு சம்ஸ் வந்துச்சுன்னா நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. இப்படி வந்து நின்றுச்சுன்னா சார் இந்த மாதிரி சம் வந்து நிற்கிது, இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியல, கேன்சல் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணணும், இப்போது ஆன்சர்லேருந்து கொஸ்டின் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணணும். தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்குங்க, நம்ம கொடுக்கக்கூடியது மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் ஒரு சம்முக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கேல்குலேஷன்ஸ் எல்லாமே. ஸோ அந்த 2 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளால் என்ன ட்ரை பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைப்பு எந்த டைப்பில் இருக்குது, ஹோமோஜீனியஸா நான் ஹோமோஜீனியஸா பெர்னாலியா செப்பரபிளா இதெல்லாம் கண்டுபிடிச்சிடணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அதுதான் ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட்டு டைப்பு. செகண்டு அதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் நாலேஜை கேதர் பண்ணி யோசிக்க ஆரம்பிக்கணும். அட்லீஸ்ட் அதுலேயே நமக்கு ஒரு 10 to 20 செகண்டு போகும். ஓகேங்களா சார்? இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஆன்சர் போடும்போது எனக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா ஓகே, ஒரு 4-5 ஸ்டெப்பு போய் தான் நமக்கு ஆன்சர் எதாக இருந்தாலும் கிடைக்கும். அந்த 4-5 ஸ்டெப்பு போயிட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்கும் போது ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னா ஓகே. ஆன்சர் கிடைக்காத பட்சத்தில் நான் என்ன சார் பண்ண போகிறேன்? என்ன பண்ணணும், நாங்கள் ஒன்றும் இல்லை, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆன்சர் இதுக்கு பார்த்தீங்கன்னா log y ஈக்குவல் டு சி. இதுதான் வந்துட்டு கொஸ்டின், சாரி இதுதான் ஆன்சரில் இருக்குது. இந்த ஆன்சர் எடுத்து என்ன பண்ணுறோன்னா ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். சும்மா ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸாலேயோ ஒய்யாலேயோ ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள். எப்படி கிடைக்குது? 1/x 1/x ஸ்கொயர் இருக்குது, 1/y இருக்குது. இந்த 1/y கான்ஸ்டன்ட்னு வச்சு பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் கிடைச்சிரும். log y-னே வச்சுக்கோங்க ஈக்குவல் டு சி. நான் சொல்றது புரியுதுங்களா? இல்லை ஏதாவது இல்லை சார் எனக்கு இப்படி சொன்னால் புரியாது அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? யாராவது ஏதாவது சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நான் பேசுறதாவது கேக்குதா? புரியுது சார். ஓகே ஓகேங்க, தேங்க்யூ. ஸோ சம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்சர்ல இருந்தும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுக்கு பார்க்கணுங்க. எப்போவுமே நம்ம ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் வரணுங்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. எல்லா சம்ஸுக்கும் அப்படி வரணுன்றதையும் எதிர்பார்க்காதீங்க, ரைட்? ஸோ ஒரு சில கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும், அதுவும் பர்டிகுலராக எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 மெத்தடை ட்ரை பண்ணணும். 2 மெத்தட். ஃபஸ்ட்டு எக்ஸாக்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. எக்ஸாக்டாக வரல சார் அப்படின்னா தான் நமக்கு வந்து டிஜிட் நிற்கும். என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். எக்ஸோட ஆர்டர் என்ன சொல்கிறாங்கன்னு கவனமாக கேட்டுக்குங்க. டோ எம் பை டோ ஒய்யும் நாட் ஈக்குவல் டு டோ என் பை டோ எக்ஸும். இது ரெண்டோட ஆர்டர் சேமாக இருந்துச்சுன்னா
சேம் ஆர்டராக இருந்துச்சுன்னா, சரி எக்ஸாம்பிள் இப்படி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு சம்முன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஆன்சர் x² வந்திருக்கு சார். ∂n/∂xக்கு ஆன்சர் வந்துட்டு -3x². அப்போ இங்கேயும் ஸ்கொயர் இங்கேயும் ஸ்கொயர். சேம் ஆர்டராக இருந்தால் என்னதுங்க, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் 1/mx + ny ப்ளஸ் வரணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளஸ் வரணும். சேம் ஆர்டராக இருந்தால். சப்போஸ் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இதுதான். இப்போ சேம் ஆர்டர் இல்லைன்னா, சேம் ஆர்டரா இல்லைன்னா, இப்போ நம்ம இப்போ ஒரு சம் பார்த்தோம் இல்லைங்களா, அது என்னது, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்துட்டு சேம் ஆர்டரா இல்லாமலும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா சம்ம என்ன பண்ணி ஆகணும், xy x²y அப்படி எடுத்து போடும்போது நமக்கு இன்னொன்று இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் = 1/mx - nyன்னு போடும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னா எப்படி கண்டுபிடிக்கணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரிஜினல் கொஸ்டினில் கொண்டு போய் அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, ஸோ இதுதாங்க இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது. இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு ஃபார்முலா நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கிறது நமக்கு பெட்டருங்க. இந்த ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வரக்கூடியது நம்ம பார்த்துடலாங்க அடுத்தடுத்து. ஸோ எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியேஷனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். இது இந்த அளவுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். m dx + n dy = 0. mxன்னு போடும், சாரி my போடணும், nx போடணும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எக்ஸாக்ட். ஈக்குவல் வரலன்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் போகணும். தட் இஸ் 1/mx. இங்கே எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் பார்த்துக்குங்க, y அண்ட் 1/mx - ny. இதில் ஆன்சரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கேட்பாங்க. பெரிய கொஸ்டின்லாம் உங்களுக்கு இழுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ரைட்? ஸோ இது வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். இதுக்கு மேலே அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறது லீனியர் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட், அதாவது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். அதான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸும் இருக்கும். அது எப்படினாலும் நீங்கள் கம்பல்சரி படிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணி ஆகணும். ஏன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷனில் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு கன்ஸ்ட்ரைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக அவங்க எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சொல்யூஷனே கொடுத்துட்டான். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சொல்யூஷன்னா எப்படி சொல்யூஷன்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கான வழிகள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது தான். ரைட்? நான் அந்த பிடிஎஃப் காமிச்சிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியுதுங்களா? எஸ் சார். ஓகேங்க. லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ சொல்யூஷன். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம். இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் ஃபார் செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். அப்போ நம்ம செகண்ட் ஆர்டர் எப்படி போடணுன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அதுக்கப்புறம் அதில் இனிஷியல் வேல்யூ கொடுத்தா என்ன பண்ணும், இனிஷியல் வேல்யூ கொடுக்கலன்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இங்கேயும் நம்ம ஒரு டைப்ஸ் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டைப்ஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் அ செகண்ட் ஆர்டர் தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஹையர் ஆர்டர் கிடையாது சார். அது என்ன சார் ஹையர் ஆர்டர்? பவர் 3 பவர் 4லாம் கூட இருக்குதுங்க. d² y /dx² ப்ளஸ் dy/dx = இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆர்டர் 2 சொல்லுவோம். சரிங்களா? ஆர்டர் 2ன்னு சொல்லுவோம். d⁴ / d⁴ dx⁴ plus d⁴y dx⁴ plus 4 into d² dx². இப்படி இருந்துச்சுன்னா ஆர்டர் என்னதுங்க? ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன? 4. அதனால ஆர்டர் 4 டிகிரி 1ன்னு சொல்லுவோம். ஹோல் பவர் என்ன இருக்கு? 1 இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம பர்டிகுலர்லி பார்க்க வேண்டியது 3. ஃபர்ஸ்ட், ஜென்ரல் சொல்யூஷன்னா என்ன? ஜென்ரல் சொல்யூஷன் y =
இங்கே ஒய்யோட ஆன்சர் தான் கண்டுபிடிக்கிறோம். செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் general solution y is equal to complementary function plus particular integral. Complementary function is left hand side of the given equation which complementary function. Left hand side of the given equation which complementary function decide ஆகும். Particular integral நம்ம left hand side எடுப்போம். ஆனா right hand side equation கொடுத்திருந்தா தான் particular integral போக முடியும். right hand side equation கொடுத்திருந்தா தான் பாருங்க d square y divided by dx square minus 2 dy by dx plus y is equal to sin x. ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்கு? sin xல இருக்கு. sin x in terms of xல இருக்கணும். சார் மாற்றி கொடுத்துருக்காங்க. மாற்றினா எப்படிங்க? d square x divided by dy square minus 2 into dx by dy plus x into sin y. இப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்ன இருக்குதுங்க? y. இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல இருக்கலாம், இப்படி இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. அப்போ இங்கே வந்துட்டு என்ன ஜென்ரல் சொல்யூஷன்? x is equal to சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல x is equal to சொல்லுவோம். ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் த கிவன் ஈக்குவேஷனை வச்சு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த கிவன் ஈக்குவேஷனை வச்சு பர்டிகுலர் இன்டெக்ரல் பார்க்க போகிறோம். ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுனோம்னா ஜென்ரல் சொல்யூஷன் திஸ் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் y of x அப்படின்னு சொல்லுவோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ எக்ஸ் ஆஃப் ஒய்ன்னு கூட சொல்லலாம். இந்த கீழே இது படி இந்த ஸ்டெப் படி எக்ஸ் ஆஃப் ஒய் சார் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சரி, இப்போது இந்த ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூஸில் வரக்கூடியது மொத்தம் 3 ஃபங்க்ஷன்ஸை நம்ம மெயினாக பார்க்க வேணும். எக்ஸ்போனன்ஷியல், செகண்ட் ட்ரிக்னாமெட்ரி, தேர்டு வேற என்ன சார் ஃபங்க்ஷன் இருக்குது? ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? எக்ஸ்போனன்ஷியல், ட்ரிக்னாமெட்ரி, வேற ஏதாவது ஃபங்க்ஷன் ஞாபகம் இருக்கா யாருக்காவது? பாலினாமியல், அவ்வளோதாங்க. ஓகே, குட். இந்த 3ம் தனித்தனியாக ப்ளஸ்லையோ மைனஸ்லையோ வந்துருதுன்னா என்ன பண்ண போகிறோம்? டேர்ம்ஸ் தனித்தனியாக வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளேயில் வந்தால் என்ன பண்ண போகிறோம்? இப்படி வரும் இல்லையா? e power x into sin y, e power x into x. தனித்தனியாக வந்துச்சுன்னா தனித்தனியாக பர்டிகுலர் இன்டெக்ரல் எடுத்து கண்டுபிடிச்சிடலாம். மல்டிப்ளிகேஷனில் வந்துருக்கு சார்னா வேறு வழியே கிடையாது. அதுக்கு என்ன மெத்தடோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். இதில் நமக்கு கேட்கக்கூடிய ஆன்சர்ஸ்லாம் என்னென்ன எப்படிலாம் கேட்கலாம்னா, ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும் கேட்கலாம், அல்லது பர்டிகுலர் இன்டெக்ரல் மட்டும் கேட்கலாம். சொல்யூஷனை கொடுத்துட்டு இனிஷியல் வேல்யூவை கொடுத்து ஆன்சர் கொடுப்பாங்க. சம்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? சொல்யூஷன் என்னது? இப்போ நான் சொன்னது y is equal to காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இந்த பர்டிகுலர் இன்டெக்ரலில் சம் ப்ளஸ் சின்னு வந்திருக்கும். இந்த சியோட ஆன்சரை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துருப்பான். திஸ் இஸ் கால்டு இனிஷியல் வேல்யூ. அந்த இனிஷியல் வேல்யூ அப்ளை பண்ணோம்னா சியோட வேல்யூ கிடச்சிரும். அப்புறம் y is equal to என்ன ஆன்சர், எப்படி சேஞ்ச் ஆகிருக்கும் இதில் அப்படிங்கிறத இங்கே ஆன்சராக வரும். ஸோ ஆக்சுவலாக இதுதான் இனிஷியல் வேல்யூ. அதுக்கு இனிஷியல் வேல்யூக்கு போகணுன்னாலே நீங்கள் சொல்யூஷனை கண்டுபிடிச்சாகணும். ஸோ ப்ரீவியஸாக என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம டச் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்ததில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இன்றைக்கி நம்ம பார்த்தது என்னென்ன பார்த்துருக்குறோம்? எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி பெர்னாலி பார்த்துருக்கோம், பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் என்னென்னதை ட்ரை பண்ணியிருக்கோம். எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியேஷனில் ரொம்ப ஒன்றும் பெரிய அளவுக்கு டீப்லாம் சொல்லலை உங்களுக்கு. ஜஸ்ட் எதெல்லாம் கேட்பாங்களோ அதை மட்டும் சொல்லியிருக்கேன். பெர்னாலிஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். அதுக்கு ப்ரீவியஸ் பெர்னாலிஸ்க்கு முன்னாடினா லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி பெர்னாலியில் கொடுத்தாலும் நம்ம லீனியராக மாற்றி தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகே, அதே போல் தான் ஒரு எக்ஸாக்டாக இருக்கக்கூடியதை கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறோம்? m into dx ப்ளஸ் நாட் கண்டெய்னிங் dy. இந்த இடத்துல எக்ஸ்ன்றது வராது, எக்ஸ் இல்லாத டேர்ம்ஸு ஒய்யில் எடுத்து ஆன்சர் பண்ணுவோம். புரிஞ்சுதுங்களா?
ஓகேங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா நம்ம இன்னைக்கு கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு 7 to 8 கிளாஸ் இருக்குதுங்க. நாளைக்கு 7 to 8 கிளாஸ் இருக்குது உங்களுக்கு. 6 to 9 சொல்லுங்க. 6 to 9 differential grammar